6ஆம் வகுப்பு தமிழில் நியூ புக்கில் பாடம் 8 அதாவது இயல் 8 எல்லாரும் மின்புறம் லைன் பை லைன் கொஷின் ஒரு 86 கேள்வி கொடுத்துருக்கோம். லைன் பை லைன் 10 நிமிஷம் பாருங்கள், ரிவைஸ் ஆகிடும். நீங்கள் புக்கு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வீடியோ ஒரு 2 டைம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ரிவைஸ் ஆகிடும், ரீகால் ஆகிடும். இல்லை வீடியோ ஓடும்போது ஆடியோ ஒரு டைம் கேளுங்க, அடுத்த டைமு வீடியோ ஓட விட்டு சவுண்டை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க, சூப்பராக இருக்கும். நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியது எது அப்படின்னா அற இலக்கியங்கள் தான். சரிங்களா? தம்முயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள்கூல் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே என்று பாடியவர் யார்? தாயுமானவர். அன்பற்பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே எய்து வரும் பராபரமே என்ற வரியில் இடம்பெற்றுள்ள நூல் பராபர கண்ணி. எல்லாரும் மின்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே பாடியது தாயுமானவர். திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் பெரும் கணக்கராக பணிபுரிந்தவர் தாயுமானவர். தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் எது? தாயுமானவரின் நூல்கள். 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை எது அப்படின்னா கண்ணி. கண்ணியில் இன்னும் 3 சுழி இன்னும் இருக்கணும். பாருங்கள், ஆப்ஷனில் 2 சுழி இன்னும் கொடுத்துட்டு ஏமாற்றுவாங்க உங்களை. சொல்லும் பொருளும் தருக. தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை, கூர் அப்படின்னா மிகுதி, செம்மையருக்கு சான்றோருக்கு, ஏவல் தொண்டு, பராபரமே அப்படின்னா மேலான பொருள். சரிங்களா? பணினா தொண்டு, எய்தும் கிடைக்கும், எல்லாரும் எல்லா மக்களும், அல்லாமல் அதை தவிர, எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும் நினச்சது யார் அப்படின்னா தாயுமானவர். யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று தாயுமானவர் கூறுகிறார்? மிகுந்த சான்றோருக்கு. என்ன செய்தால் இன்ப நிலை தானே வந்து சேரும் என்று தாயுமானவர் கூறுகிறார்? அன்பருக்கு தொண்டு செய்தால். தம் ப்ளஸ் உயிர் சேர்த்து எழுதுக அப்படின்னா தம் உயிர். இன்புற்று ப்ளஸ் இருக்க சேர்த்து எழுதுக அப்படின்னா இன்புற்று இருக்க. தான் என்று பிரித்து எழுதுகனா தான் கூட்டல் என்று. சோம்பல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? சுறுசுறுப்பு. நீங்கள் நல்லவர் என்னும் கவிதையின் ஆசிரியர் யார் அப்படின்னா கலீல் ஜிப்ரான். மக்களின் வாழ்வை நெறிப்படுத்தி அறவழியில் செலுத்துபவர் எவை அப்படின்னா இலக்கியங்கள். உழைக்கும்போது நீங்கள் புல்லாங்குழல் ஆகி விடுகிறீர்கள் என்று பாடுனது யார் அப்படின்னா கலீல் ஜிப்ரான். கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்புன்னு பாடினது யாரு? கலீல் ஜிப்ரான். வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது வரிகள் இடம்பெற்றுள்ள கவிதை எது? நீங்கள் நல்லவர். கலீல் ஜிப்ரான் எந்த நாட்டை சார்ந்தவர்? லெபனான் நாட்டை சார்ந்தவர். நீங்கள் நல்லவர் என்னும் கவிதை யாருடைய பாடலை வச்சு மொழிபெயர்த்திருக்காங்க? கவிஞர் புவியரசு. ஃப்ரம் தீர்க்க தரிசி. பரிசு பெறும்போது உன் மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? அதாவது டேஷாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதாவது மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வாழ்வில் உயர கடினமாக என்ன பண்ணணும்? உழைக்க வேண்டும். மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு மணிபல்லவ தீவு. மா 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 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபில் உணவு இட்ட பெண் ஆதிரை. உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றியமையாது எது? உணவு. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜெகத்தை என்ன பண்ணுவான்? அழிச்சிடுவான். அதாவது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாரதியார். பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு கொடுப்பது டேஷ் இணையானது, அதுவே சிறந்த அறமாகும். அப்படின்னா என்னது? உயிர் கொடுப்பதற்கு. பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு கொடுப்பது உயிர் கொடுப்பதற்கு இணையானது. மணிமேகலை எந்த நகரை சார்ந்தவள்? பூம்புகார். மணிபல்லவ தீவையும் புத்த பீடியையும் காவல் செய்து வருபவள் யார்? தெய்வத்திலகை. கோ என்றால் என்ன? பசு. முகி என்றால் என்ன? முகி என்றால் முகம். ஆக்சுவலாக மேகம் நினைக்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது மட்டும் பசுவின் முகம் போன்று அமைந்து இருப்பதால் இந்த பொய்கை டேஷ் என்னும் பெயரை பெற்றது. கோமுகி. ஆவுத்திரன் கையில் இருந்த பாத்திரன் பெயர் என்ன? பாத்திரர்கள் அதுக்கான பெயர் என்ன அப்படின்னா அமுதசுரபி. டேஷ் முழுநிலா நாளில் இந்த பொய்கை நீரின் மேல் ஒரு அரிய பாத்திரம் தோன்றும். வைகாசி திங்கள். கோவலன் மற்றும் மாதவி ஆகியோரின் மகள் யார் அப்படின்னா மணிமேகலை. அல்ல அல்ல குறையாமல் உணவு வழங்கியது எதுனா அமுத சுரபி தான்.
மணிபல்லவ தீவில் அமுத சுரபி பெற்ற வரலாற்றை கூறுபவர் யார் அப்படின்னா மணிமேகலை. ஏழை மக்களின் பசியை போக்குவதே டேஷ் மேலான அறம். அமுத சுரபியின் உணவு இட்டவள் யார்? ஆதிரை. சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் சொன்னது யாரு? மணிமேகலை. பூம்புகாரில் சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டவர் யாருன்னா மணிமேகலை. வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது. புத்தர் பிறந்து அறம் போதித்தது பூமி இது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா மணிமேகலை. எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களின் நூல்களை குறிப்பிடுக. உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால்முளைத்த கதைகள். பாதம் என்னும் சிறுகதை என்ற தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு? தாவரங்களின் உரையாடல். பாதம் சிறுகதை ஆசிரியர் யாரு? எஸ். ராமகிருஷ்ணன். பாதம் சிறுகதையில் சிறுமி கொடுத்த காலணியின் நிறம் என்ன? இளம் சிவப்பு. வழக்கமான சிறுமிகளின் காலணியைப் போல் அல்லாது வெல்வெட் தைத்து பூவேலை கொண்ட காலணியாக இருந்தது. சரியா? இது இளம் சிவப்பு. சரியா? காலணி தைப்பவருடைய பெயர் என்ன? மாரி. ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை. வாலண்டியர் தன்னார்வலர். ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படின்னா இளம் செஞ்சிலுவை சங்கம். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சாரணர். சோசியல் ஒர்க்கர் சமூக சேவகர். தென் பிறப்புரிமையான தமிழ்மொழி போற்ற காண்போம் என்று பாடினது யார் அப்படின்னா புலவர் முத்தரையனார், மலேசிய கவிஞர் இவர். சரியா? அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் பாடினது யாருன்னா மலேசிய கவிஞர். பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அவையாவை. பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். பொருளை குறிக்கும் பெயர் பொருள் பெயர். உதாரணம் தருக. மரம், செடி, மயில், பறவை. இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர். உதாரணம் தருக. சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு. பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் டேஷ் எனப்படும். சினைப்பெயர் கண்ணு, கையே, எல, கெல. பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எனப்படும். வட்டமாக இருக்குது, சதுரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. காவியா வந்தால் என்பது என்ன? காவியா வந்தால் இது மட்டும் பொருட்பெயர். கரெக்டாக பார்த்துக்கோங்க. காவியா பள்ளிக்கு சென்றால் என்பது இடப்பெயர். அது இடத்துக்கு போயிருக்காங்க. பள்ளி தொடங்கும் நேரம் காலை 9 மணி. இது ஒரு காலத்தை குறிக்குது. காலப்பெயர். காவியா தலையை அசைத்தால் சினை பெயர். பயிர்கள் பசுமையாக இருந்தன. பண்பு பெயர். நடனமாடுதல் சிறந்த கலை என்பது டேஷ். தொழில் பெயர். பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர், காரண பெயர் என இருவகைப்படுத்தினர். சரியா தவறானா? சரி. இடுகுறி பெயருக்கு உதாரணம் தருக. மண், மரம், காற்று. இடுகுறி பெயர்களின் வகைகள் யாவை? இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். நம் முன்னோர்கள் காரணம் ஏதுமே இன்றி பொது தன்மை கருதி ஒரு பொருளுக்கு வழங்கிய பெயர் இடுகுறி பொது பெயர். சரியா? அதுக்கு உதாரணம் கேட்குறாங்க. மரம், பழம். நம் முன்னோர்கள் காரணம் ஏதுமின்றி சிறப்பு தன்மை கருதி ஒன்று அல்லது ஒரு இனத்திற்கு இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி சிறப்பு பெயர். அதுக்கு ஒரு உதாரணம் கேட்குறாங்க. மா, வாழை. நம் முன்னோர்கள் சில பொருளுக்கு காரணம் கருதி சில பெயர்களை வச்சாங்க, அதை இட்டனர். இதுவே காரண பெயர்னு சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணம் கேட்குறாங்க. நாற்காலி, கரும்பலகை. காரண பெயருடைய வகைகளை கேட்குறாங்க. காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருட்களையும் பொதுவாக குறித்தால் அது காரண பொது பெயர்னு சொல்கிறாங்க. உதாரணம் தருக. பறவை, அணில். குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருள்களில் ஒன்றை மட்டும் சிறப்பாக பிடிப்பதே காரணம் சிறப்பு பெயர் ஆகும். அதுக்கு ஒரு உதாரணம் கேட்குறாங்க. வளையல், நாற்காலி. இடுகுறி சிறப்பு உதாரணம் தருக. மா, வாழை. ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஷ். ஈகை. சரிங்களா? பிற உயிர்களின் டேஷ் கண்டு வருந்துவதை அறிவின் பயன் ஆகும். துன்பத்தை கண்டு. உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். உள்ளத்தில் குற்றம், சரியா, குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறன்னு சொல்கிறாங்க. தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும். அதுவே அறநூல்களில் கூறப்படும் அறங்களில் சிறந்தது. சரியா தரம் கேட்டால் சரி. டேஷ் இழக்கக்கூடாது. ஆற்றல் உடையவர்களை இழக்கக்கூடாது. அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்துக்கொள்ளும் வழிகளில் சிறந்த வழியாகும்.
யார் தப்ப முடியாது என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர். எது சிறந்த அறம் என திருவள்ளுவர் கூறுகிறார்? உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம். பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய 4ம் இல்லாமல் வாழ்வதே அறம் என கூறுபவர் யார்? திருவள்ளுவர். நமக்கு துன்பம் செய்தவர் டேஷ் நாணும்படி, அதாவது வெட்கப்படும்படி அவருக்கு நன்மை செய்துதான் அவரை தண்டிக்கும் வழியாகும். பிற உயிரின் துன்பத்தை தமது டேஷ் கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை. துன்பம் போல் பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை. எனைத்தானும் டேஷ் யாருக்கும் டேஷ் மானசை டேஷ். அது ஒரு திருக்குறள், சரியா? எனைத்தானும் எங்கான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானம் மானாஞ்செய்யாமை தலை. வறியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. லைன் பில்லைனா பார்த்துட்டோம். ரிவைஸ் 10லனா இன்னும் 2-3 டைம் பாருங்கள், ரிவைஸ் ஆகிடும். சரிங்களா? திரும்ப திரும்ப பாருங்கள், அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசில் பதிஞ்சிடும். உங்களுடைய சிரமத்தை குறைய தான் நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த கொஷின் வேணும்னு நினைக்கிறேன். பல்க் கொஷின் நம்ம சேனல் கொடுத்துருக்கோம். 9629905190 நம்பருக்கு ஜிபே ஃபோன்பே பண்ணிவிட்டு 300 பே பண்ணி பல்க் கொஷின் தமிழ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஐடியில் உங்களுக்கு வந்துடும். 63, அதாவது 61 லெசன் 6th to 10th அத்தனையும் 61 கொஷின் பேப்பர் ஆன்சர் கீயோடு உங்களுக்கு வந்துடும். இந்த வீடியோ அடிக்கடி பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எப்போ பார்க்கணுன்னா உங்களுக்கு சோம்பேத்தனமாக இருக்கும், படிக்க முடியாது, டயர்டாக இருக்கும். அந்த டைமில் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆடியோ கேட்டுகிட்டே இருக்கும்போது நல்லாயிருக்கும். ஒரு டைம் டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ரன் பண்ணிவிட்டு ஆடியோவை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அது கூடவே வாங்க எழுதிட்டே வாங்க, மூவ் ஆகிட்டே வரும். அழகாக எழுதி ரிவைஸ் பண்ணி திருத்திக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ. இதே மாதிரி 6th to 12th சமூக அறிவிலும் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க.